நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து வரப்போற டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்காக நம்ம தமிழ் வகுப்புகளை பார்த்துட்டு வரோம். இதற்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு முழுமைக்கும் நம்ம இலக்கண பகுதிகளை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 7ஆம் வகுப்புல முதல் டேர்ம், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற இலக்கண பகுதி இந்த வீடியோவோட முடிவுக்கு வருது. லாஸ்ட் டெட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க சிலபஸ்ல கொடுத்த இலக்கண பகுதிகளை மட்டும்தான் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க இலக்கண பகுதிகளை மட்டும் கட்டாயமாக படிச்சே ஆகணும். அதற்கு பிறகுதான் மற்றதை நீங்க பார்க்கணும், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்புல இருக்கிற இந்த வழக்கு அப்படின்ற தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி சார்பு எழுத்து வகையான ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் பார்த்திருந்தோம். குற்றியலுகரம், குற்றியலிகரம் இதெல்லாம் பார்த்திருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வழக்கு. வழக்குனாலே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா, ஒன்று பேச்சு வழக்கு, இன்னொன்று எழுத்து வழக்கு. வழக்குன்னு சொன்னாலே பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு தான் ஞாபகம் வரும். அந்த வழக்கை என்ன பண்ண போறோம்னா, எந்தெந்த சொற்களை எங்கெங்க பயன்படுத்தணும் அதுல அப்படின்றதான் இந்த வழக்கு தலைப்புல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். இதை கூட கேள்வியா கேட்கலாம், ஓகேங்களா? இதுவும் டேஷ் கொடுத்துட்டு கூட சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். சிம்பிளா இப்படி கேட்டா கூட நிறைய பேரால ஆன்சர் பண்ண முடியாது, சரிங்களா? எழுத்திலும் பேச்சிலும், ஓகேங்களா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, எழுத்து வழக்கிலும் பேச்சு வழக்கிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் என்னன்னா வழக்கு, சரிங்களா? நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். இன்னொரு டெஃபினேஷன் இருக்கு. ஒன்னு பேச்சிலும் எழுத்திலும், ஓகேங்களா? எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை, இது ரெண்டுத்தையும் கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்துட்டு கூட கேட்கலாம். கூற்று 1 இது கூற்று 2, இதுல ஏதாச்சும் நம்ம மிஸ்அலைன் பண்ணிட்டு கூட கொஸ்டினா கொடுக்கலாம், ஓகேங்களா? அதனால இந்த பாயிண்ட படிச்சு வச்சுக்கோங்க. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொல்லை, ஓகேங்களா, அவ்வாறு பயன்படுத்துவதே வழக்கு என்பர். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, இது கூற்று 1 கொடுத்துட்டு நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அதை சற்று மாற்றி பயன்படுத்துவதே வழக்கு அப்படின்னு கூற்று 2ல கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து கூட கேள்விகள் வரலாம். வழக்கை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும், இது ஒரு கொஸ்டின். மொத்தமா இதுல இருந்து 3 கொஸ்டின் கேட்கலாம், ஓகேங்களா? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, ஓகேங்களா? வழக்கு எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். ஒன்னு இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. அதுல முதல்ல இருக்கிற இந்த இயல்பு வழக்கை பத்தி இப்ப முதல்ல பார்க்கலாம். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு, ஓகேங்களா? இயல்பான பொருள்ல குறிப்பிட்டா அது இயல்பு வழக்கு. இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் வழக்கு 2 வகைப்படும். அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குனா என்ன, அந்த ஒரு பொருளோட இயல்பிலேயே அதோட பொருளை குறிப்பிடுவது தான், ஓகேங்களா? இயல்பான சொற்களிலே குறிப்பிடுவது தான் இயல்பு வழக்கு. அந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். ஒன்னு இலக்கணமுடையது, இன்னொன்னு இலக்கண போலி, இன்னொன்னு மறு, சரிங்களா? அதுல முதல்ல இருக்கிற இலக்கணமுடையதை பார்க்கலாம். நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. ஒரு சொல் இருக்கு, அதை படிக்கும் போதே நமக்கு பொருள் தெரியணும், ஓகேங்களா? இயல்பா அதை படிக்கும் போதே நமக்கு பொருள் தெரியணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மண் படிக்கும் போதே நமக்கு இதுக்கான பொருள் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு மலை, ஓகேங்களா? இந்த மாதிரி நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். அதே மாதிரி மண், மலை இந்த சொற்களையும் நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம், ஓகேங்களா? இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் டேஷ் ஆகும் அல்லது டேஷ் அப்படின்னு கூட கேட்கலாம். என்னது, இலக்கணம் உடையது. 3 ஆப்ஷனும் கொடுத்துட்டு கூட கேட்கலாம், சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, மனப்பாடம் பண்ண வேண்டியது. அடுத்ததா இதுல ஒரு பாயிண்ட், ஓகேங்களா? மொத்தமா 4 பாயிண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்ததா இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது ஆகும். இப்படி நீங்க எல்லாத்தையும் இன்செர்ட் அடிச்சு படிச்சீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது, சரிங்களா? எல்லா பாயிண்ட்டுமே நீங்க கவர் பண்ணிடலாம். கொஸ்டின் எங்கிருந்து வேணாலும் கேட்கட்டும், உங்களால ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? இலக்கணம் உடையது முடிச்சாச்சு. அடுத்ததா இலக்கண போலி. படிக்கும் போதே தெரியுது இது ஏதோ ஒரு போலியான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஓகேங்களா? இலக்கண போலி. இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். இல்லத்தின் முன், ஓகேங்களா? நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிறத இல்லத்தின் முன் அப்படின்னு குறிப்பிடணும். ஆனால் அதனை நம் முன்னோர் என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா முன்றில். என்னன்னு குறிப்பிடுவாங்க, அந்த முன்பகுதியை முன்றில், அணிலாடும் முன்றில்
அப்படின்னு நாமுத்துக்குமார் அவருடைய புத்தகம் கூட இருக்கும். சரிங்களா? அப்போ முன்றில் அப்படின்ற சொல் தான் வழக்குல இருக்கு. ஓகேங்களா? ஆனால் அது என்னன்னு சொல்லணும்னா இல் முன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா என்ன பண்றோம், நம்ம முன்னாடி வர வேண்டிய முன்ன வந்து பின்னாடி போட்டுக்கிறோம், பின்னாடி வர வேண்டிய இல்ல முன்னாடி போட்டு முன்றில் அப்படின்னு இதை மாத்திக்கிறோம். ஓகேங்களா? ஜிக்ஜாக்கா முன்னு முன்னாடி வரணும், ஆனா பின்னாடி போட்டுக்கிறோம், இல்ல பின்னாடி வரணும், முன்னாடி போட்டுக்கிறோம். சரிங்களா? முன்றில் என மாற்றி வழங்குகின்றனர். கிளையின் நுனியை, கிளையோடைய நுனியை நம்ம என்ன சொல்லலாம், கிளை நுனி அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், நுனி கிளை. ஓகேங்களா? நுனி இலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதுவும் என்ன சொல்றோம், கிளை நுனி என கூறாமல் நுனி கிளை அப்படின்னு குறிப்பிடுறோம். இப்படி முன்னாடி வர வேண்டியது பின்னாடியும், பின்னாடி வர வேண்டியது முன்னாடியும் இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடனும். இது இலக்கண முறைப்படி பார்த்தோம்னா அமையல. ஏன்னா முன்னாடி வர வேண்டிய சொல்ல பின்னாடி யூஸ் பண்றோம், பின்னாடி வர வேண்டிய சொல்ல முன்னாடி யூஸ் பண்றோம். அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள். ஆனாலும் பெரிய பிழையா எடுத்துக்காம இலக்கணமுடையவை போலவே எடுத்துக்கிறதால இது இலக்கண போலி எனப்படுகிறது. ஒன்றும் இல்லை, முன்னாடி வர வேண்டிய சொல்ல பின்னாடி யூஸ் பண்ணிக்கிறோம், பின்னாடி வர வேண்டிய சொல்ல முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறோம். இது இலக்கண முறைப்படி அமையல. ஓகேங்களா? இது முக்கியமான பாயிண்ட். இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படுவதால இது இலக்கண போலி அப்படின்னு அழைக்கிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, கிளையின் நுனி, இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம், இந்த பார்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா இல்முன். ஓகேங்களா? இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். இதை ஃபர்ஸ்ட் கூற்றா கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா, ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்குவது இலக்கணமுடையது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது இலக்கண போலின்னு வரணும், ஆனா இலக்கணமுடையது அப்படின்னு கூட கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ எதுக்கு எந்த எக்ஸாம்பிள் வரும் அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கணும். இந்த இல் முன் முன்றில் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அது போலி அப்படின்றது ஞாபகம் வரணும், இலக்கண போலி. அதே மாதிரி கிளை நுனி, நுனி கிளை, இந்த வேர்டு சொன்னாலே உங்களுக்கு அது இலக்கண போலி அப்படின்ற ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்க நிறைய பேர் எக்ஸாம்பிள் படிப்பீங்க, ஆனா அந்த எக்ஸாம்பிள் எதுக்கு வரும் அப்படின்றத கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா படிக்கிற தலைப்புக்கு எக்ஸாம்பிள் இதுதான் அப்படின்னு ஆணித்தரமா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் என்னன்னா இலக்கண போலி. அடுத்ததா பாருங்க, இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதையே குறிக்கும். இப்பதான் நம்ம பார்த்தோம், முன்னாடி வர வேண்டிய சொல்லு பின்னாடி போயிடும், பின்னாடி இருக்கிறது முன்னாடி வரும், ஜிக்ஜாக்கா போயிடும் அப்படி. ஓகேங்களா? வருவதை தான் நம்ம என்ன சொல்றோம், இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம். எனவே இவை இலக்கண போலியை, எனவே இந்த இலக்கண போலி என்னன்னு சொல்லலாம்னா முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். ஏன்னா முன்னாடி வர வேண்டியது பின்னாடி வருது, பின்னாடி வர வேண்டியது முன்னாடி வருது. இந்த இலக்கண போலிய நம்ம முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். இது கூட கொஸ்டினா கேட்கலாம். எவற்றை முன்பின்னாக தொக்க போலி என குறிப்பிடுவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அல்லது இலக்கண போலியை வேறு எவ்வாறு குறிப்பிடுவர் அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? அல்லது கீழே பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, புறநகர் கால்வாய் தசை கடைக்கன், இந்த 4 கொடுத்துட்டு இது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்கலாம். புரியுதுங்களா? இது எதற்கான எடுத்துக்காட்டு, இப்படி கூட கேள்விகள் வரலாம். அதனால நம்ம இது படிச்சா இது ஞாபகம் வரும் அப்படின்ற நினைப்புல இருக்காதீங்க. எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு இது என்ன டாபிக், ஓகேங்களா, என்ன எதுக்கு கீழே இந்த எக்ஸாம்பிள் வரும் அப்படின்றதையும் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒருவேளை கொஸ்டின் இப்படி கேட்கலாம், புறநகர் அல்லது கால்வாய் என்பது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு, ஓகேங்களா, அல்லது இடக்கரடாக்கல் அப்படின்னு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு கேட்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளையும் ஆணித்தரமா இந்த தலைப்புக்கு கீழே தான் இந்த எடுத்துக்காட்டு வரும் அப்படின்றதுல தெளிவா இருக்கும். சரிங்களா? புறநகர் கால்வாய் தசை, ஓகேங்களா, தசை சதைன்னு சொல்லணும். ஓகேங்களா? நார்மலா சொல்ல போனா சதைன்னு சொல்றோம், ஆனா நம்ம என்னன்னு சொல்லுவோம், தசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால கடைக்கண், ஓகேங்களா, இது கால்வாய், புறநகர், இது எல்லாமே இந்த முன்பின்னாக தொக்க போலி, அதாவது இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் பாருங்க, பாக்ஸ்ல தெரிந்து கொள்வோம் வாயில் வாசல். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா முன்னாடி வர வேண்டியதா பின்னாடி வந்ததா பார்த்தோம். பின்னாடி வந்த ஒரு சொல் வந்து முன்னாடி வந்தா அதை இலக்கண போலி அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்ப பாருங்க, இல்லத்துள் நுழையும் வழியை இல்வாய், இல்லத்தில் நுழையும் வழியை இல்வாய், அதாவது இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும். வாயில், ஓகேங்களா, சிம்பிளா இல்வாய் அப்படின்னு வர வேண்டியதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இல்வாய். ஓகேங்களா? இல்வாய் அப்படின்னு வரணும். இதுனா என்ன, இல்லத்தின் வாய் அப்படின்றது பொருள். ஆனால் அதனை நம்ம என்ன சொல்றோம், வாயை முன்னாடி போட்டுட்டு இல்ல பின்னாடி போட்டுடும். அப்போ இது வாயில் அப்படின்னு ஆயிடுது. ஓகேங்களா? வாயில் அப்படின்னு ஆயிடுதுங்களா? இது என்னன்னு வரும்னா இலக்கண போலி.
இதனை இலக்கண போலியாகும். இப்பதான் நம்ம பார்த்தோம் இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் என்ன, முன்பின்னாக தொக்க போலி. அதாவது முன்னாடி வர வேண்டிய சொல் பின்னாடியும், பின்னாடி வர வேண்டிய சொல் முன்னாடியும் வரும். இதுதான் என்னன்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாயில் என்பது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டோம்னா இலக்கண போலிக்கான எடுத்துக்காட்டு, அல்லது முன்பின்னாக தொக்க போலிக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த வாயில் என்ற சொல். ஏன்னா இல்வாய், அதாவது இல்லத்தின் வாய் என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஆனால் நம்ம என்னன்னு குறிப்பிடுறோம், இதை வாயில் அப்படின்னு குறிப்பிடுறோம். சரிங்களா? அப்ப இது இலக்கண போலி அல்லது முன்பின்னாக தொக்க போலி. ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க, வாயில் என்னும் சொல். வாயில் என்னும் சொல் எதற்கான எடுத்துக்காட்டுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா பாருங்க, வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம். வாயில விட வாசல் அப்படின்ற சொல்லுதான் இப்ப கூட நம்ம பேச்சு வழக்குல அதிகமா பயன்படுத்துறோம். வாசல்ல கோலம் இடணும், ஓகேங்களா, வாசல் பெருக்கணும், இந்த மாதிரி வாசல் அப்படின்ற சொல், வாயில் என்ற சொல்ல மருவி நம்ம என்னவா அழைக்கிறோம், வாசல் அப்படின்னு அழைக்கிறோம். இப்படி வாயில் என்ற சொல்ல பேச்சு வழக்குல வாசல்னு அழைக்கிறதுக்கு பேரு மருவு. ஓகேங்களா? வாயில் வச்சு 2 பாயிண்ட் முக்கியம். வாயில் அப்படின்றதே என்னன்னா ஒரு இலக்கண போலி. ஏன்னா இல்வாய் அப்படின்னு சொல்லணும், ஆனா நம்ம என்ன சொல்றோம், வாயில்னு சொல்றோம். இது ஒரு இலக்கண போலி அல்லது முன்பின்னாக தொக்க போலி. அதுவே அந்த வாயில வாசல் அப்படின்னு வழங்குறது என்னன்னா மருவு. வாயில் என்பது மருவி வாசலாக மாறிவிட்டது. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம், இந்த இயல்பு வழக்குல இலக்கணமுடையது இலக்கண போலி ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். அடுத்ததா இருக்கிற மருவு பார்க்க போறோம். மருவு இப்பதான் நம்ம பார்த்தோம். வாயில் அத என்னன்னு பார்த்தோம், வாசல் அப்படின்னு நம்ம மாற்றி வழங்குறது தான் மருவு. பாருங்க, நம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, தஞ்சாவூரை என்னும் பெயரை நம்ம தஞ்சை, அதே மாதிரி திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். தஞ்சாவூரை தஞ்சையினும், திருநெல்வேலிய நெல்லையினும், பாண்டிச்சேரிய பாண்டி அப்படின்னு குறிப்பிடுவோம். கோயம்புத்தூர் கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க, கோயம்புத்தூரை கோவை, கும்பகோணத்தை குடந்தை, ஓகேங்களா, எம் தந்தையை எந்தை. இதே மாதிரி போது, சோனாடு, இந்த மாதிரி எல்லா சொற்களையும் நம்ம என்ன பண்றோம், மருவி இப்படி அழைக்கிறோம். ஓகேங்களா? இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொற்கள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை கேள்வியாக கேட்கலாம். இலக்கண நெறியிலிருந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஷ் எனப்படும். ஓகேங்களா? என்னன்னு வழங்கப்படும், மருவு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இலக்கண நெறியிலிருந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு. ஓகேங்களா? பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவுன்னு அழைக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோவை, குடந்தை, எந்தை, போது, சூனாடு. ஓகேங்களா? இது எல்லாமே மருவுக்கான எடுத்துக்காட்டு. இன்னும் நிறைய இருக்கு மருவுக்கான எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நிறைய இருக்கு. மயிலாப்பூர், மயிலை, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய சொற்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஊர் பேர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிறது, டெட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த புத்தகத்தில் இருக்கிறது எல்லா எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கன்ஃபார்மா கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு கூட கேள்வி கேட்கலாம். இந்த போதெல்லாம் கொடுத்துட்டு கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. கீழ்கண்டவற்றில் எது மருவுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த போது கொடுத்துட்டா நம்ம இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு வரும் அப்படின்ற தெளிவு நமக்குள்ள இருக்கணும். இல்லாட்டி இதெல்லாம் நம்ம சரியான ஆன்சர் போட முடியாது. ஓகேங்களா? அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு, இது மட்டும் இல்லாமல் தஞ்சை, நெல்லை, ஓகேங்களா, இது எல்லாமே என்னன்னா மருவுக்கான எடுத்துக்காட்டு. இப்ப நம்ம பார்த்த இயல்பு வழக்குல 3 வகைப்படும்னு பார்த்தோம். அந்த 3 வகையும் பார்த்தாச்சு. அடுத்ததா பார்க்க போறது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. ஒரு விஷயத்த நம்ம டைரக்டா சொன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் கொஞ்சம் மாத்தி அதை சூசகமா, ஓகேங்களா, வெளிப்படையா சொல்லாம கொஞ்சம் மறைச்சு வேற ஒரு விஷயத்த சொல்லி இதை உணர வைக்கிறது. ஓகேங்களா? ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளால அதை டைரக்டா சொல்ல முடியல, அதனால வேறு ஏதோ ஒரு சொற்களை வச்சு நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றது. ஓகேங்களா? சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். இந்த தகுதி வழக்கு 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் வழக்கு 2 வகைப்படும். ஒன்னு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இப்பதான் பார்த்தோம் இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா இந்த தகுதி வழக்கு 3 வகைப்படும். அதுல முதல்ல இருக்கிறது இடக்கரடாக்கல், உங்களை இடக்கரடக்கல், அடுத்ததான் மங்கலம், அடுத்ததான் குழு குறி. ஃபர்ஸ்ட் பாருங்க, இடக்கரடக்கல். ஃபர்ஸ்ட் இடக்கரடக்கல், பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை
தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். இதே தான் நம்ம மேல டெஃபினிஷன் பார்த்தோம். பிறரிடம் பாருங்க, பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை அப்படின்னு பார்த்தோம். கீழே இருக்கிற டெஃபினிஷன் பாருங்க, அப்படியே இதுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. பிறரிடம் ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால், தகுதியான வேறு ஏதோ சொற்களால் குறிப்பிடப்படுவது தகுதி வழக்கு. இங்க பாருங்க, பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். ரெண்டு டெஃபினேஷனுக்கு வித்தியாசம் இருக்கு. படிக்கும்போது புரியுதுங்களா? ஏதேனும் ஒரு காரணத்தால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொல்லால குறிப்பிடுவது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தகுதியுடைய வேறு சொல்லியே குறிப்பிடுறாங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது என்னன்னா இடக்கரடக்கல். எக்ஸாம்பிள் ரொம்ப 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 முக்கியம். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இதெல்லாம் படிக்கும் போதே உங்களுக்கே தெரியும். நம்ம மறைமுகமாக ஒரு விஷயத்த குறிப்பிடுறோம். ஓகேங்களா? கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இது எல்லாமே எல்லாருக்கும் படிக்கும் போதே புரியும். இப்படி வெளிப்படையா சொல்ல முடியாத விஷயத்த தகுதியுடைய வேறு ஏதோ ஒரு விஷயத்தால குறிப்பிடுறது இடக்கரடக்கல். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, மங்களம். மங்களம் இல்லாத ஒரு விஷயத்த மங்களமா மாத்தி சொல்றதுதான் மங்களம். பாருங்க, செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல். ஓகேங்களா? நம் முன்னோர் மங்களம் இல்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல், ஓகேங்களா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னா அவங்க செத்தார் அப்படின்னு குறிப்பிடாம அவங்கள துஞ்சினார் என குறிப்பிட்டனர். ஓகேங்களா? முன்னோர் அந்த காலத்துல துஞ்சினர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இக்காலத்துல நம்ம என்ன பயன்படுத்துறோம்னா இயற்கை எய்தினார். ஓகேங்களா? நம்ம இப்போ நம்ம வழக்குல இருக்கிறது இந்த இயற்கை எய்தினார் தான். ஓகேங்களா? இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம். அப்ப இதற்கு முன்னாடி என்ன குறிப்பிட்டிருக்காங்க? துஞ்சினர். இந்த துஞ்சினார் என்பது கீழ்கண்ட எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேள்விகள் வரலாம். எதற்கான எடுத்துக்காட்டு? மங்களம். ஓகேங்களா? இயற்கை எய்தினார். இப்ப நம்ம வழக்குல இருக்கிறது இயற்கை எய்தினார். இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவதை மங்களம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிம்பிள் கான்செப்ட். பாருங்க, ஓலை, ஓலைய மங்களம் இல்லை அப்படின்றதுக்காக அது திருமுகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. கருப்பாடு, நிறைய பேருக்கு சின்ன வயசுல கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். இந்த ஆடு கருப்பாடு தானே இருக்கு, இதற்கு ஏன் வெள்ளாடு அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம். எதற்காக பேர் வச்சாங்கன்னா இந்த மங்களத்தால தான். இல்லை, மங்களம் இல்லாத கருப்பு நிறம், மங்களம் இல்லாத கலர் அப்படின்றதுனால கருப்பாடை வெள்ளாடு அப்படின்னு மாத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓலையை திருமுகம் அப்படின்னு அழைக்கிறதையும் கருப்பாடை வெள்ளாடு அப்படின்னு அழைக்கிறது. அந்த ஆடு கருப்பா தான் இருக்கும், ஆனா அதற்கு பேரு வெள்ளாடு. சரிங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் சின்ன வயசுல இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அடுத்ததான் விளக்கை அணை. இதற்கு விளக்கை குளிரவை. இதுவும் வீட்டுல எல்லாரும் பயன்படுத்துற ஒரு சொல்லுதான். அடுத்ததான் சுடுகாடு, நன்காடு. ஓகேங்களா? இது எல்லாமே என்னன்னா மங்களம் இல்லாத சொல். இது எல்லாமே இதை மங்கள சொல்லாக மாத்தி ஓலை திருமுகம் என்றும் கருப்பாடை வெள்ளாடு என்றும் விளக்கை அணைய விளக்கை குளிரவை சுடுகாடு நன்காடு அப்படின்னு அழைக்கிறது தான் மங்களம். ஓகேங்களா? அடுத்ததான் பாருங்க, ஃபர்ஸ்ட் இடக்கரடக்கல்னா என்னது? தகுதி இல்லாத ஒரு சொல், நம்மளால வெளிப்படையா அந்த விஷயத்த சொல்ல முடியாது, அதை நம்ம என்ன பண்றோம்னா தகுதியுடைய வேறு சொல்லால சொல்றது இடக்கரடக்கல். மங்களம்னா மங்களம் இல்லாத சொல்ல மங்களமா மாத்தி சொல்றது மங்களம். அடுத்ததான் குழுவுக்குறி. குழுவுக்குறினா ஒரு கோட் வேர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷன் ஒருத்தர் செய்யறாங்க, ஓகேங்களா, அவங்களுக்கு தான் அந்த கோட் வேர்டு தெரியும். இப்போ ஏதோ ஒரு கோட் வேர்டு இருக்குன்னா அது அந்த டீம், அந்த வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோட் வேர்டு தெரியும். ஓகேங்களா? அப்படி அந்த குழுவுக்கான, ஓகேங்களா, ஒரு கோட் வேர்டு சொல்லுதான் என்னன்னா குழுவுக்குறி. ஓகேங்களா? சிம்பிளா சொல்ல போனா அதுதான். இப்போ டெஃபினிஷன் படிங்க. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கோட் வேர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? இந்த வேர்டு சொன்னா அதற்கு இது பொருள் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? எதற்காகனா நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியக்கூடாது. அல்லது சில ப்ரொஃபஷன் செய்யறாங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனுக்குன்னு அந்த வேலைக்குன்னு சில கோடு வேர்டு இருக்கும். ஓகேங்களா? கோடு வேர்டுனா அவங்க பயன்படுத்துற சொல், அவங்க பயன்படுத்துற ஒரு பொருள். அதை நம்ம நார்மலான சாதாரணமான ஒரு ஆள் கேட்டோம்னா நமக்கு அந்த கோடு வேர்டு நமக்கு புரியாது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட இதுதான் என்னன்னா குழுவுக்குறி. இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள், நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்களை குழுவுக்குறி எனப்படும். ஓகேங்களா? ஏதோ ஒரு வேர்ட் அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இப்போ கூட நம்ம ஒரு ப்ரொஃபஷன், ஒரு வேலை செய்யறவங்களுக்குள்ள இருக்கிற கோடு வேர்டு நமக்கு தெரியாது. நம்ம போய் கேட்டோம்னா இந்த பொருளுக்கு அது ஒரு பேர் இருக்கும், அந்த பொருளோட பேர் நமக்கு தெரியாது.
ஆனா அந்த வேலை செய்யறவங்களுக்கு தான் அதோட பேரு தெரியும். சரிங்களா? அப்படி ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் தான் என்னன்னா குழுவுக்கூறி எனப்படும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, புன்னை பரியனல். இப்போ பொன்னை பரியனல் அப்படின்னு நம்ம யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா நமக்கு விளங்கவே விளங்காது, பொருள் விளங்கவே விளங்காது. ஆனால் இதற்கான பொருள் என்னன்னா பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. இதை யார் பயன்படுத்துறாங்கன்னா பொற்கொள்ளர். ஓகேங்களா? நகை செய்யறவங்க அவங்க பயன்படுத்துற ஒரு சொல் பொற்கொள்ளர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஆடையை காரை எனல். ஆடையை காரை எனல். நம்ம ஆடைனா என்ன நினைச்சுப்போம்? துணின்னு நினைச்சுப்போம். ஓகேங்களா? ஆனால் அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய பொருள் தெரியும். யானைப்பாகர் பயன்படுத்துவது. இது யாரை பயன்படுத்துறாங்கன்னா யானைப்பாகர் பயன்படுத்துவது. இப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு குழு, ஒரு டீம் அல்லது ஒரு வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோடு வேர்டு தெரியும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட சொற்கள் தான் என்னன்னா குழுவுக்குறி. எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம். இப்ப நம்ம பார்த்த இந்த வழக்கில் இருக்கிற எல்லா எடுத்துக்காட்டுகளும் ரொம்ப 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 முக்கியம். அப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? பொன்னை பரியனல் யார் பயன்படுத்துறது? பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. அதையே ஆடையை காலை எனல்னா யானைப்பாகர் பயன்படுத்துவது. ஓகேங்களா? அடுத்ததா இந்த மங்களம், இதற்கான எக்ஸாம்பிளும் எடுத்துக்காட்டும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இடக்கரடக்கல், அதே மாதிரி மருவு, இதற்கு முன்னாடி பார்த்த இலக்கண போலி, இடக்கரடக்கல், இலக்கணமுடையது, இப்படி எல்லாத்துடைய எடுத்துக்காட்டும் நமக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வோம் அப்படின்ற ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்கூறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த இலக்கணமுடையது, இலக்கண போலி, போலிலாம் என்னன்னா முன்னாடி இருக்கிறது பின்னாடி இன்டர்சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். ஆனால் இந்த இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்கூறினா ஒரு சொல்லுக்கு பதில் இன்னொரு சொல்லே வரும். எக்ஸாம்பிளுக்கு கருப்பாடு, நம்ம என்னவா மாத்துறோம்? கருப்புக்கு பதில் வெள்ளைனே மாத்துறோம். இந்த சொல்லை இன்டர்சேஞ்ச் பண்ணல, என்ன பண்றோம்? வெள்ளையாடு. இப்ப தஞ்சாவூர்னா கூட தஞ்சை அப்படின்னு அதுல இருக்கிற ஏதோ ஒரு எழுத்துக்கள் வரும். ஆனா இதுல கருப்பாடு, வெள்ளாடு, ஓலை, திருமுகம் இப்படின்னு மொத்தமாவே மாறும். ஒரு சொல்லுக்கு பதில் வேறு சொல்லு என்னன்னா பயன்படுத்தும் முறை தான் இந்த இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இது எல்லாமே என்னன்னா தகுதி வழக்கு. அப்போ தகுதி வழக்கு எல்லாமே ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும். கொஸ்டின் இப்படி கேட்கலாம், ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் கீழ்கண்ட முறை எது அப்படின்னு கொடுத்துட்டு இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கேட்கலாம். அப்ப நீங்க நல்லா யோசிக்க வேண்டியது என்னன்னா இந்த மூணுமே எதில் வருது? தகுதி வழக்குல வருது. அப்ப விட என்னன்னா தகுதி வழக்கு. ஓகேங்களா? சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனா இப்படி கூட கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதால் இடக்கரடக்கல். இப்பதான் நம்ம பார்த்தோம், ஒரு விஷயம் நம்மளால வெளிப்படையா சொல்ல முடியல அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சம் மாத்தி சொல்றது. அடுத்ததான் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொல்லாக குறிப்பிடுவதால் மங்களம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுவுக்குறி. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஒரு சொல்லுக்கு பதிலாக வேற்று சொல்லை பயன்படுத்தும் முறைகள் கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு கொடுத்துட்டு கேட்டா இயல்பு வழக்கா, தகுதி வழக்கா அப்படின்னு கேட்டா தகுதி வழக்கு தான் அதற்கான விடை. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, இப்ப நம்ம வழக்கை பார்த்துட்டோம். வழக்குனா என்ன, அது எத்தனை வகைப்படும், அந்த இயல்பு வழக்கு 2 வகைப்படும், அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அது எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு ஒரு 3 வகைப்படும், தகுதி வழக்கு ஒரு 3 வகைப்படும்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது போலி. போலியை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரே நேரத்துல இவ்வளவு கண்டென்ட்டை பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல போலியை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? போலியும் ஈஸியான தலைப்பு தான். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம போலியை பார்க்கலாம். இன்னைக்கு இதுவே போதும். வழக்கை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா புரிஞ்சு படிச்சு வச்சுக்கிறீங்களோ எடுத்துக்காட்டோட அவ்வளவுக்கு நமக்கு தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நாளைக்கு நம்ம போலியை பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.